ஹாய் ஸ்குவாட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து கமல்ஹாசன் நடிச்ச தக் லைஃப் படத்துடைய ரிவ்யூ பார்க்கலாம். கதைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து புதுசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. எல்லாமே அழுகுன பழைய கதை தான் இது. ஒரு அழுகி போன கதையை எடுத்துகிட்டு வந்து அதை மணிரத்னம் எப்படி எடுத்திருக்காருன்றதான் மேட்ரு. வேற மாதிரி மொக்கையாக பண்ணி வச்சிருக்காருங்க. டேரக்டருங்களுக்குலாம் சுதந்திரம் இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவங்கள ஃப்ரீடமாக விட மாட்டேன்றாங்க. இந்த ஆக்டராக நடிக்கிறவங்க இல்லை ப்ரொடியூசராக இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலான்ட்டு யோசனை சொல்லியே எல்லா படத்தையும் பூர்த்தி வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் கமல் இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. பயங்கரமாக இருக்கும். அது பேக்ரவுண்டு மியூசிக்கு அவர் அவர் இந்த படம் ஃபுல்லாகவே கமலை வந்து பில்டப்பாக தாங்க இருக்கும். நல்லா அவர் கேரக்டரை மட்டும் நல்லா கேரக்டரிஸ்ட் பண்ணியிருப்பாங்க, டெவலப் பண்ணியிருப்பாங்க. பயங்கரமாக இருக்கும் அவர் கேரக்டர் மட்டும். மற்ற கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா அவர் கதை எழுதியிருக்காரு இல்லை கூட, அதனால அந்த மாதிரிலாம் பில்டப் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். நாசர் கேரக்டர் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவருமே கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் யூஸ் பண்ண வரையும் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த கிளைமேக்ஸில் நாசரை கமல் கொல்ற மாதிரி ஒரு சீன் இருக்கும், சாகடிக்கிற மாதிரி ஒரு சீன், அதெல்லாம் கொஞ்சம் ஓவராக பண்ணியிருக்காங்க. அது என்ன டார்க் ஹியூமராக என்னன்னு தெரியல, ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் நமக்கு அது சீரியஸ்னஸாகவும் இல்லை, காமெடியாகவும் இல்லை, ஒரு மாதிரி ரெண்டாம் கட்டானா இருக்குது. பாட்டு ஒன்று வரும் பாருங்க, பயங்கரமாக இருக்கும். சிம்புக்கும் அவனுடைய தங்கச்சிக்கும் வர சென்டிமெண்ட் சாங்கு. அது அப்பப்போ அந்த சாங் லைன் வரும், மியூசிக் வரும். ஆனால் அதுக்கான காரணமான அவங்க தங்கச்சியை வந்து காட்ட மாட்டாங்க ஸ்க்ரீனில் அதிகமாக. அது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. கிளைமேக்ஸில் மட்டும் காட்டி அப்படியே கொஞ்சம் முடிச்சிடுற மாதிரி இருக்குது. ஜெயிலர்லாம் பார்த்தீங்களா, சும்மா ரஜினி நடந்து வரதை வச்சு அவங்க பேக்ரவுண்டில் ஆளுங்களை யூஸ் பண்ணி அந்த மாதிரி எதனா பில்டப் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. சும்மா இந்த வயசில் போயிட்டு வப்பாட்டி வச்சுக்கின்னு பறந்து பறந்து சண்டை போட்டுக்கின்னு தேவையா இது? ஆனால் இந்த படத்தில் இன்டர்வல் சீனு வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. அது நான் நினச்சி பார்க்கவே இல்லை. ஏன்னா அது ஒன்று மட்டும் கொஞ்சம் சிம்புக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, மாசா. இன்ட்ரோ அதெல்லாம் மொக்க சிம்புக்கு. ஆனால் இதில் இன்டர்வல் வந்து பயங்கரமாக இருக்குது. எல்லாம் இந்த முத்தமழை சாங் வந்து வரலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. படத்தில் வந்துச்சுன்னா பாட்டு வரல, கொஞ்சம் ஸ்டார்டிங் வந்துச்சு மியூசிக், அந்த பாட்டுடைய மியூசிக்கு. ஆனால் நான் வந்த சீனை பார்த்து அந்த சுச்சுவேஷனை பார்த்து மறந்துட்டேங்க. எப்போ அந்த பாட்டு வேணவே வேணான்னு நினச்சேன், அதே மாதிரியே வரல. அந்த மியூசிக் மட்டும் லைட்டாக வந்து போயிருக்கும். இவ்வளோ நல்ல லிரிக்ஸு, நல்ல சென்டிமெண்ட்டான சாங்கை வந்து ஒரு கள்ளக்காதலை நினச்சி பாடுற மாதிரி இருந்தாக்கா அது நல்லா இருக்காதுல்ல. ஏன்னா பார்க்குறவங்கலாம் இப்போ ஏற்கனவே உலகம் நாசமாக போயிங்குது, அவனை இவ வச்சிருக்கான், அந்த மாதிரி மாறி மாறி போயின்னு இருக்க உறவு. இதில் அதெல்லாம் பார்த்து பாட்டுலாம் பயங்கரமாக இருக்குது. அந்த மாதிரி ஆகிடக்கூடாது, நார்மலைஸ் ஆகிடக்கூடாது இல்லை, அந்த மாதிரி வச்சுன்னு இருக்குது. அதனால் அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அந்த கேரக்டரே அவாய்ட் பண்ணியிருக்கலாம். நான் சொன்ன மாதிரி த்ரிஷா கேரக்டரே அது அவாய்ட் பண்ணி வேறு மாதிரி கதை கொண்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். 10 தலை மாதிரி கொண்டு போயிருந்தா கூட பரவாயில்லைங்க. என்ன பண்ணி வச்சுருக்கானுங்க. ஷங்கர் கூட பரவாயில்லைங்க. அவர் ஸ்டோரியில் ஏதோ நல்ல விதமாக நல்ல கருத்தை நிறையா சொல்லுவார். அவர் படம் ஓடலைனா கூட அதில் ஏதோ நல்ல விதமாக, ஏதோ பூமரா சொன்னால் கூட ஏதோ நல்லதாக சொல்கிற மாதிரி இருக்கும். இவரெல்லாம் சும்மா லவ் வச்சுக்கின்னு என்ன பின்னான்னு பேசிக்கின்னு எதுக்கு தேவையில்லாமல் பண்ணிருக்காரு மணிரத்னம்.